தமிழ் மக்களே, நான் ஆர்டன் பிரபா. வெல்கம் டு மை சேனல். யதார்த்தமான படைப்புகளுக்கு சொந்தமான மலையாள சினிமாவில் 4 வருஷத்துக்கு முன்னாடி மின்னல் முரளின்னு ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து கேரளாவை தாண்டி ஒரு பேன் இண்டியா படமாக எல்லா மொழிகளுக்கும் போய் சேர்ந்துச்சு. அந்த படம் கொடுத்த வெற்றியும் துணிச்சலும் மலையாள சினிமாவில் இப்போது இன்னொரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டை பேன் இண்டியா அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. கல்யாணி பிரியதர்ஷனை காட்டேரியா மாத்திர இந்த முயற்சிக்கு துல்கர் சல்மான், டோவினோ தாமஸ், சௌபின் ஷபீர், அப்புறம் நம்ம சாண்டி மாஸ்டர் இவங்க எல்லாருமே கை கொடுத்துருக்காங்க. நூற்றுக்கணக்கான வருஷங்களாக மரணமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்க சந்திரா ஸ்வீடன்ல இருந்து பெங்களூருக்கு வர்றாங்க. வந்த இடத்துல ஹீரோவை பார்த்து காதல் வயப்பட்டு ஹீரோ கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அங்கே நடக்கிற ஒரு பிரச்சனையில் இவங்களோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணுறதுனால ஆர்கன் மாஃபியா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற போன ஹீரோவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. தன்னோட காதலி மனித ரத்தம் குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கொடூரமான வேம்பயர்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க, எப்படி வேம்பயராக மாறினாங்க, அவங்களுக்கு என்னென்ன சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்கள மாதிரியே இன்னும் எத்தனை பேர் மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க, இதையெல்லாம் ஃப்ளாஷ்பேக்லேயும் லைவ்லையும் மாற்றி மாற்றி சொல்கிறது தான் படத்தோட மீதி கதையாக இருக்குது. டெக்னிக்கலாக இந்த படத்தை குறை சொல்ல முடியல. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டு 30 கோடி. ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் சம்பளம் போக மிச்ச பணத்தில் சிஜி ஒர்க்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இந்த அளவுக்கு வந்திருக்கதே பெரிய விஷயந்தான். ஆனால் கதையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சந்திராவோட ஆரிஜின் ஸ்டோரியா இல்லை சந்திராவோட லைஃப்பில் நடக்கிற முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்களான்னு அவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆர்கன் மாஃபியாவை வில்லன்களாக காட்டுறாங்க. மனிதர்களோட உடல் உறுப்புகளை திருடி விற்கிற அவங்க கெட்டவங்கன்னா, மனித ரத்தத்தை ரஸ்னா பாக்கெட் மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி வச்சுட்டு குடிக்கிற இவங்க மட்டும் எந்த விதத்தில் நல்லவங்களாக இருக்க முடியும்? திருட்டு விசிட்டியில் பார்த்த வேனல் சிங் படத்துலேருந்து ரீசெண்டாக வந்த மொரிபியஸ் வரைக்கும் பார்த்துட்டு வந்து ஒரே நைட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஹாலிவுட் ஃபேண்டஸியில் படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி லோக்கலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஹாலிவுட்டில் வந்த வேம்பயர் படங்களை மட்டும் பார்க்காம நம்ம ஊர் காட்டேரி கதைகளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுத உட்காந்தா கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு வேம்பயர் படத்தை கொடுத்துடலாம். இந்த சந்திரா கேரக்டரில் நடித்த கல்யாணி பிரியதர்ஷனுக்கு அடுத்தபடியாக சாண்டி மாஸ்டர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி லியோ படத்திலேயே வேம்பயர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஆரம்பத்தில் வர்ற 1-2 சீனில் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் மட்டும் அவருக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வேம்பயராக வர சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கல்யாணி பிரியதர்ஷன், சாண்டி மாஸ்டர் இவங்களுக்கு அடுத்தபடியாக டோவினோ தாமஸ் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. அவரை ஏற்கனவே மின்னல் முரளி படத்தில் சூப்பர் ஹீரோவாக பார்த்துட்டதுனால இந்த படத்தில் அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகள் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது, ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. இந்த வேம்பயர் ஃபேண்டசி ஹாலிவுட்டில் அறுதப்பழசான ஒரு விஷயமா இருந்தாலும் இங்கே நம்ம ஊர் மக்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அதனால் கதையை பற்றி யோசிக்காமல் லாஜிக்ஸ் எல்லாம் பார்க்காம படத்தை ஓட வச்சுடுவாங்க. ஆனால் அது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நடக்கும். மறுபடியும் இதே மாதிரி அள்ளி போட்டு கிண்டி வச்சா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அண்டர்வேர்ல்டு சீரீஸையும் பிளேடு சீரீஸையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு வேறு வேம்பயர் படமே கிடைக்காதான்னு தேடி தேடி ட்ராகுலா அன்டோல்டு, பிரிஸ்ட்டு, ஆப்ரகாம் லிங்கனோட வேம்பயர் ஹண்டர் இதையெல்லாம் வெறிகொண்டு பார்த்தவங்களுக்கு இந்த லோக்கா யூடியூப்பில் வர ஒரு சாதாரண ஃபேன்மேட் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேம்பயர் ஃபேண்டசி பற்றி அதிகம் தெரியாத காமன் ஆடியன்ஸுக்கு இந்த லோக்கா ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ மூவியாக இருக்கும். அடுத்த பார்ட்டில் துல்கர் சல்மான், டோவினோ தாமஸ், சௌபின் ஷபீர் இவங்களோட சேர்ந்து அருண் விஜயும் நடிக்க போகிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு. லோக்காவோட சாப்டர் 2 எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.